எல்லாருக்கும் ஒரு பெரிய முக்கியமாக அஜய் டெக் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சார்ஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் எப்படி இந்தமாரி கொண்டு வருது, நம்ம சார்ஜ் போடும்போது இந்தமாரி எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஓகேவா, இதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்தமாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம அந்த அனிமேஷன் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும்பா. அந்த ஆப்போட பேர் வந்து நான் வீடியோக்கு நல்லா சொல்கிறேன். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் மாரி இருக்கும். ஸோ செகண்ட் பட்டன் ஓகேவா, அந்த செகண்ட் பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சார்ஜிங் அனிமேஷன்ஸ் வரும் நண்பா. ஓகேவா, இந்தமாரி சார்ஜிங் அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டட்னு காட்டும். ஸோ அந்த ரெக்கமெண்ட்லேயே நிறையா இருக்கும் நண்பா. ஓகேவா, சூப்பராக இருக்கும். அது கீழே வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இது அனிமேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, நான் சும்மா இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா அனிமேஷன் இது, இன்னும் நிறைய அனிமேஷன் இருக்குது. இதோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அனிமேஷன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்தமாரி நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம. ஓகேவா, கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இந்தமாதிரி நிறைய பேருக்கு லைக் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சார்ஜ் போடும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க ஸோ இந்தமாரி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க இப்போ பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் பார்த்துட்டே வாங்க. ஓகே நண்பா, இந்தமாரி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தமாரி நிறையா அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இந்த தேர்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வால்பேப்பர்ஸ் வரும் நண்பா. ஓகேவா, இந்த வால்பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே சொல்கிறேன் ஹெச்டி குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் நண்பா. ஓகேவா, நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறையா இருக்குது நண்பா. ஓகேவா, உண்மையிலேயே நிறையா தான் இருக்குது. ஸோ லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு அனிமேட் ஆகும் இல்லையா, இந்த லைவ் வால்பேப்பர்ஸு அந்த மாதிரியான வால்பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க நண்பா. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து இந்தமாரி வரும். ஓகேவா, இது வந்து வால்பேப்பரு, சார்ஜ் போடும்போது வரதில்லை. ஸோ வால்பேப்பர் ஓகேவா, இது எல்லாமே வால்பேப்பர் தான் நண்பா. ஓகேவா, நீங்கள் வேணும்னா இது நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிடிக்கும். ஓகேவா, எனக்கு நிறையவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இதில் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்னா ரைட்டில் வந்து ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ அது பக்கத்தில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஓகேவா, அது செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை கூட வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நிறையா கொடுத்துருந்தாங்க நண்பா. ஓகேவா, இப்போ வாங்க இதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வால்பேப்பரில் ஸோ சார்ஜிங் அனிமேஷன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம நீங்கள் அந்த அனிமேட் ஆகிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கோங்க நண்பா. ஓகேவா, அதுமாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டில் அயன்மேன் பார்த்தீங்களா, ஸோ அதனால் நான் இது வச்சுக்கிறேன் நண்பா. ஓகேவா, இது செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே கீழே இருக்க டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாதிரி சவுண்டு அனிமேட் டிஸ்பிளே செட்டிங்ஸ்னு காட்டும் நண்பா. ஓகேவா, அந்த அனிமேஷன் டிஸ்பிளே செட்டிங்ஸை நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா, அது உள்ளே போங்க நண்பா. அந்த அனிமேஷன் டிஸ்பிளே செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லையா, அது உள்ளே போனீங்க அப்படின்னா இந்தமாரி நிறையா வரும் நண்பா. ஓகேவா, ப்ளே டூரேஷன், அப்புறம் இது வந்து நீங்கள் வந்து சூஸிங் மெத்தட், அதாவது டைம் செட் பண்ணிக்கலாம் எத்தனை செகண்ட்ஸ்க்கு வேணும். நான் வந்து 15 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன் நண்பா. ஓகேவா, அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா, அதனால் 15 செகண்ட்ஸ் வச்சுட்டு ப்ளே டூரேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா, அப்புறம் நம்ம வந்து கிளிக் பண்ண ஆஃப் ஆகணுமா இல்லை டபுள் கிளிக் பண்ண ஆஃப் ஆகணுமான்னு கேட்குது. ஸோ டபுள் கிளிக்லேயே இருக்கட்டும். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பேக் கொடுத்துருங்க. ஓகேவா, வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ பேக் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷனுக்கும் ஒரு சவுண்டு இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்பா. ஓகேவா, ஸோ நீங்கள் வேணும்னா சவுண்டு வச்சுக்கலாம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு நான் சவுண்டு வைக்கும்போது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி வைக்கணும்னா கூப்பன் இல்லை. ஓகேவா, அதனால் நம்ம வந்து வாட்ச் ஆட் பார்க்கணும். ஓகேவா, ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கூப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே மேலே டாப்பில் இருக்கும். ஓகேவா, நம்ம ஆட் பார்த்து நீங்கள் நிறைய கூப்பன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம மணி கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ ஒரு 30 செகண்ட் நம்ம டைம் இது பண்ணாலே நமக்கு வந்து ஓகே நண்பா. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ 30 செகண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ 30 செகண்ட்ஸ் ஆன பிறகு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் செட் ஆகும் நண்பா. ஓகேவா, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போவோம். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு
ஸோ செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போகணும் நண்பா. ஓகேவா, இந்த செட்டிங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வரும். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, டிஸ்பிளேன்னு இருந்துச்சு, அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ள செட்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேவா, ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வேணாமல் வச்சுக்கலாம். ஸோ வால்பேப்பர் தான் வைக்க சொல்லுது. நமக்கு ஆல்ரெடி நம்ம வால்பேப்பர் வச்சுருக்கோம் நம்ம கேலரியிலேருந்து. ஸோ அதனால் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது வால்பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ மேலே வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரைட்டில் ஒரு பட்டன் இருக்கும், அதை வச்சு நம்ம ஆட் பார்க்கணும்னு. ஸோ அதுமாரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூப்பன் தருவாங்க. ஸோ இந்த கூப்பனை வச்சு நம்ம வந்து அனிமேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான் விஷயம். இப்போ வாங்க, இப்போ நீங்கள் வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எப்படின்னு காட்டுறேன். ஓகேவா நண்பா, இப்போ நம்ம வந்து சார்ஜ் போடலாம். ஓகேவா, சார்ஜ் போட்ட உடனே இப்போ நீங்கள் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது, அதே சமயம் இந்தமாரி ஒரு அனிமேஷன் வருது. ஓகேவா, நீங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா வராது நண்பா. ஏன்னா ஒரு டிவைஸ் வந்து ஆஃபில் இருக்கும்போது கண்டிப்பாக எதுவுமே ஆன் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் ஆன் ஆகாது. நீங்கள் இதுவே நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து அந்த அனிமேஷன் இருக்கு இல்லையா, அது உள்ளே போய்ட்டு நம்ம வந்து இப்போ சவுண்டு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சவுண்டு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து சவுண்டு பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து திரும்பி உங்களுக்கு வந்து நான் வச்சு இது சார்ஜ் போட்டு காட்டுறேன். ஓகேவா, இப்போ அந்த சவுண்டை கேளுங்க. ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே இந்தமாரி முடிஞ்சிடணும். ஓகேவா, அந்த ஒரு அனிமேஷனுக்கு ஒரு சாங் இருக்கும், நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து நீங்கள் வால்பேப்பர்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகேவா, ஸோ என்ன தோணுதுன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல ஆப்பு. ஸோ நான் கூட ஏதாச்சும் பே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்தமாரி எதுவுமே கிடையாது, வெறும் ஆட் மட்டும் அப்பப்போ ஷோ ஆகும் நண்பா. ஓகேவா, அது மட்டும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஷோ ஆகிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்டை ஆஃபில் இருக்கும்போது கண்டிப்பாக வரும் நண்பா. ஓகேவா, அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இது நெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் வைக்கும் போது மட்டும்தான் நெட் தேவைப்படும். ஓகேவா, இந்தமாதிரி நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ரைட்டில் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன் நண்பா. ஓகேவா, ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ரொம்பவே பெரிய வீடியோவாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்தமாரியான நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்டில் பை நண்பா. பை.